ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம தலைவர் தான் அலிகேட்டர் காருங்க. ஸோ நம்ம அலிகேட்டர் கார் பார்த்தீங்களா எம்மா பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இனிமேல் தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. அது என்னது அரப்பைமாங்க, எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு தெரியுமா? ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய மீனை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் கூட சிறுசாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய மீனாக தான். ஸோ மோஸ்ட்லி எல்லா மீனை விட அதுதான் அதிகமாக பெருசாக இருந்துச்சு. ஸோ அலிகேட்டர் கார்லாம் வந்து ஒரு அளவு தான் பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதோட அளவுக்கு பெருசாக இல்லைங்க. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி தட்டி விட்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அடுத்து உள்ளே போகிறோம். செம்மையாக இருந்துச்சுங்க. இன்னும் ட்விஸ்ட் இருக்குது, அதை பாருங்க. எம்மா தண்ணியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ டேய் சத்தியமாக இல்லைங்க, எவ்வளோ பெருசுன்றீங்க. அலிகேட்ரு அரப்பைங்க, அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு. கான்ஸ்டன்ஸ் அப்படி கீழே ஒன்று இருந்துச்சு, அப்படியே எடுத்தே பாருங்க. பாலெல்லாம் பார்த்து செம்மையாக இருந்துச்சு. மேலே ஒன்று நிற்கிது மாதிரி இருக்குது. வித்தியான பெருசு. அலிகேட்டர் காய் வாயை பாருங்க. அலிகேட்டர் கார் பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி இருக்கா? அதுதான் அலிகேட்டர் காயோட டேலண்ட்டே.